காலை நேரம் பூஜா தன்னுடைய வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்தா. 10 வருஷத்துக்கு அப்புறம் அவளுடைய வாழ்க்கையில அப்படி ஒரு சத்தம் திரும்பி வரவிருக்கு. அத அவ என்னைக்கும் அழைச்சதில்ல. அவளால அதை தெரிஞ்சுக்க முடியல. அவளுடைய முகத்துல எப்ப அந்த லேசான சிரிப்பு வந்ததுன்னு. ஏன்னா எதிர்க்க அவன் தான் நின்னுட்டு இருந்தான், அர்ஜுன். அந்த பையன் அவன் பல வருஷங்களுக்கு முன்னாடி சிட்டிக்கு படிக்க போயிருந்தான். அப்புறம் அவன் தான் சின்ன வயசுல அவ கூட நிறைய காத்தாடிகளை விட்டான். அர்ஜுன், நீ எப்ப சிட்டில இருந்து வந்த? நேத்து நைட்டு தான் நான் வந்தேன். காலையில விடிஞ்சதும் முதல் வேலையா உன்னை பார்க்க வந்துட்டேன். பூஜாவோட கண்கள்ல ஆச்சரியமும் சந்தோஷமும் ஒரே நேரத்துல ஏற்பட்டுச்சு. 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா சில உறவுகளோட தூரம் பழசாகிறது கிடையாது. 10 வருஷம் கழிச்சு சிட்டில இருந்து வந்திருக்க. நீ படிக்க போன போது அப்ப நீ 10 வயசா இருந்த. ஞாபகம் இருக்கு. எனக்கு நீயும் நம்ம கிராமமும் ரொம்ப ஞாபகம் வந்துருந்தீங்க. ஞாபகம் இருக்கா? நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது கிராமம் ஃபுல்லா ஜோடியான பட்டோன்னு நம்ம ஃபேமஸா இருந்தோம். ஞாபகம் இருக்கா? சரி, இன்னைக்கு உனக்கு காத்தாடி பறக்க விட தெரியுமா? ஞாபகம் இருக்கு. அப்படின்னா சரி, சின்ன வயசுல வச்சுக்கிட்ட பந்தயத்தை மறுபடியும் ஆரம்பிக்கலாம். உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல உன்னோட காத்தாடிய நான் வெட்டிடுவேனே. ஞாபகம் இருக்கு. ஆனா இந்த தடவை உன்னால வெட்ட முடியாது. கொஞ்ச நேரத்துல 2 பேரும் கிராமத்தோட பெரிய கிரவுண்டுக்கு போனாங்க. காத்து லேசா இருந்தது. சூரியன் ஜொலிச்சுக்கிட்டு இருந்தாரு. 2 பேரும் அவங்கவுங்க காத்தாடிகளை எடுத்தாங்க. அர்ஜுன் நீல கலர் காத்தாடிய உயர பறக்க விட்டான். அதோட கயிறை லேசா இழுத்தான். அப்புறம் காத்தாடி காத்த பிடிச்சதும் ஆடிக்கிட்டே வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் பூஜா தன்னோட சிகப்பு மஞ்சள் காத்தாடிய வேகமான அதிர்வோட பறக்க விட்டா. அவளுடைய காத்தாடி எப்பவும் போல சுறுசுறுப்பா இருந்தது. காத்த கிழிச்சுக்கிட்டு அர்ஜுனோட காத்தாடி கிட்ட போய் சேர்ந்தது. 2 பேரோட காத்தாடியும் வானத்துல ஏதோ தன்னுடைய பழைய முதலாளிங்களை போல பழைய ஞாபகங்களோட உயரத்துல பறக்க ஆரம்பிச்சது. கயிறை இழுத்தாங்க. காத்து வேகம் அடிச்சது. அப்புறம் 2 பேரோட குழந்தை பருவமும் மறுபடியும் வானத்துல பறக்க ஆரம்பிச்சது. அர்ஜுன், உன்னோட காத்தாடிய பாத்துக்க. பூஜாவோட காத்தாடி வேகமான அதிர்வோட அர்ஜுனோட காத்தாடி கயிறோட சுத்துச்சு. ஒரு சத்தம் கேட்டுச்சு. அடுத்த நிமிஷமே அர்ஜுனோட காத்தாடி வெட்டப்பட்டு பறந்துகிட்டு காத்துல சுத்த ஆரம்பிச்சது. எல்லா தடவையும் மாதிரி இந்த தடவையும் நீ தான் ஜெயிச்ச. சரி வா, போய் காத்தாடியே எடுத்துட்டு வருவோம். யாராவது வந்து எடுத்துட்டு போறாங்க. ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல உன்னோட காத்தாடி வெட்டப்படும் போதெல்லாம் நீ அதை பிடிக்கிறதுக்கு உடனே ஓடுவியே. அந்த காத்தாடியை எடுக்காம நீ திரும்பி வரமாட்ட. அர்ஜுனும் பூஜாவும் ஒரே திசையை நோக்கி ஓடினாங்க. ஏதோ பல வருஷங்களுக்கு அப்புறமா அவங்களுடைய கால்கள் சின்ன வயசு வேகத்தை பிடிச்ச மாதிரி இருந்தது. 2 பேரும் ஓடி ஓடி கிராம எல்லையையே தாண்டிட்டாங்க. காத்து அதிகமாயிடுச்சு. மரங்களோட விழுதுகள் ஒரே சுரத்துல ஆடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விஷாலோட பார்வை ஒரு பெரிய பாழடைஞ்ச மண்டபத்து மேல பட்டுச்சு. ரொம்ப பழமையானது. ஏதோ பல வருஷங்களா ரகசியத்தை மறைச்சு வச்ச மாதிரி இருந்தது. அது காத்தாடி அந்த பாழடைஞ்ச மாளிகைக்குள்ள போயிடுச்சு. அர்ஜுன், நான் அந்த பாழடைஞ்ச மண்டபத்துக்குள்ள போக மாட்டேன். உனக்கு ஞாபகம் இல்லையா? சின்ன வயசுல போக கூடாதுன்னு கிராமத்து ஜனங்க சொல்லுவாங்களே. இந்த மாளிகைக்குள்ள விசித்திரமான மனித குரல்லாம் கேக்குமா? அட பூஜா, சின்ன வயசு விஷயத்த இன்னுமா நீ ஞாபகம் வச்சிட்டு இருக்க? கிராமத்து ஆளுங்க நம்மள பயமுறுத்த சொல்லிருப்பாங்க. சரி வா, உள்ள என்ன இருக்குன்னு போய் பாப்போம். அர்ஜுன் பூஜாவோட கைய பிடிச்சுக்கிட்டான். அவளுடைய கை கொஞ்சம் நடுங்குச்சு. அப்புறம் அவங்க உடைஞ்சு போன பாறைகளுக்கு நடுவுல அந்த பாழடைஞ்ச மாளிகைக்குள்ள போனாங்க. உள்ள காத்து சில்லுன்னு வீசுச்சு. ஆனா அதோட மௌனம் இன்னும் சில்லுன்னு இருந்தது. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அர்ஜுன் தன்னுடைய காத்தாடிய பார்த்தான். அவன் சிரிச்சுக்கிட்டே எடுத்தான். இதோ என்னோட காத்தாடி இங்க இருக்கு. ஆனா அந்த சிரிப்பு அதே நிமிஷத்துல அடங்கிடுச்சு. ஏன்னா பூஜா முன்னாடி நோக்கி கைய நீட்டினா. காத்துல அவளோட கை லேசா நடுங்குச்சு. அர்ஜுன், அங்க பாரு. அர்ஜுன் மேல நோக்கி பார்த்தான். அப்படியே வாயடிச்சு போய் நின்னான். எதிர்க்க ஒரு பெரிய காத்தாடி இருந்தது. அவ்வளோ பெருசா ஏதோ வேற்று உலகத்தை சேர்ந்த மாதிரி இருந்தது. அதுல வண்ணமயமான கதிர்கள் ஓடிட்டு இருந்தது. அப்புறம் ரொம்ப விசித்திரமான விஷயம், அந்த காத்தாடிக்குள்ள இருந்து மனிதர்களோட குரல் கேட்டுக்கிட்டு இருந்தது. இது எந்த மாதிரி காத்தாடி? இவ்ளோ பெரிய காத்தாடியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அப்புறம் இதுல இருந்து சத்தம் வருது. அர்ஜுன், வா திரும்பி போயிடலாம். எனக்கு இது சரியா படல. இல்ல பூஜா, இவ்ளோ பெரிய ரகசியம் நம்ம முன்னாடி இருக்கு. இத பார்க்காம போறதா? நீ வா, நாம கிட்ட போய் பார்க்கலாம். அர்ஜுன் மறுபடியும் பூஜாவோட கையை பிடிச்சுக்கிட்டான். அப்புறம் 2 பேரும் அந்த காத்தாடி கிட்ட போனாங்க. அர்ஜுன் லேசா அதை தொட்டான். காத்தாடி சூடாவும் இல்ல, சில்லுனும் இல்ல. ஒரு வித்தியாசமான சக்தி நிறைஞ்சிருந்தது. பூஜாவும் அதை தொட்டா. அப்புறம் அடுத்த நொடியே 2 பேரும் வண்ணமயமான கதிர்களோட சுத்திக்கிட்டு காத்தாடிக்குள்ள போயிட்டாங்க.
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பூஜாவும் அர்ஜுனும் ஒரு தரையில போய் விழுந்தாங்க. புகை எழும்புச்சு. கண்ணை திறந்து பார்த்தா 2 பேரும் அதிர்ந்து போனாங்க. அவங்க ஒரு கிராமத்துக்கு நடுவுல நின்னுட்டு இருந்தாங்க. விசித்திரமான கிராமம். ஏதோ பழைய யுகத்தை சேர்ந்த மாதிரி இருந்தது. மூக்குல மண்ணு, கண்கள்ல ஆச்சரியம், அப்புறம் மனசுல பயம். பூஜா நானாபுரமும் சுத்தி பார்த்துட்டு இருந்தா. அர்ஜுன், நாம இப்ப எங்க வந்திருக்கோம்? எனக்கு ஞாபகம் இருக்கு, நாம 2 பேரும் அந்த காத்தாடிக்குள்ள வந்து சேர்ந்துட்டோம். எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த மொத்த கிராமமும் இந்த காத்தாடிக்குள்ளதான் இருக்கு. அர்ஜுனும் பூஜாவும் அந்த ரகசியமான கிராமத்துக்குள்ள சுத்தி வந்தாங்க. நாலாபுரமும் ஒரு விசித்திரமான அமைதி நிறைஞ்சிருந்தது. கிராமத்து ஜனங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம தன்னுடைய உலகத்துல ஆழ்ந்து போய் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அர்ஜுனும் பூஜாவும் ரொம்ப ஆச்சரியத்தோட எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தாங்க. உனக்கு இந்த கிராமம் விசித்திரமா தெரியல? சரியா சொல்ற. இந்த ஆளுங்களோட ட்ரெஸ் எல்லாம் பாரு, பழைய காலத்து ஆளுங்க மாதிரி இருக்கு. ஏதோ நம்ம பழைய காலத்து படத்தோட செட்டை பாக்குற மாதிரி தோணுது. அப்பதான் பூஜாவோட பார்வை ஒரு பெரிய அரண்மனை மேல பட்டுச்சு. அர்ஜுன், அதை பார்க்கும்போது அது பிலிம் செட் மாதிரி தெரியுது. ஆனா ஒரு பிலிம் செட் காத்தாடிக்குள்ள இருக்காதே. அங்க எதிர்க்க பாரு, அது உண்மையான அரண்மனை. அப்பதான் 2 பேரோட காதுகள்ல ஒரு உரத்த குரல் கேட்டுச்சு. 2 பேரும் யாரு? 2 பேரும் உடனே திரும்பி பார்த்தாங்க. ஒரு சாது கூர்ந்த பார்வையோட அவங்கள கூர்ந்து பார்த்துட்டு இருந்தாரு. நீங்க 2 பேரும் எந்த மாதிரி உடைய போட்டுட்டு இருக்கீங்க? என்னோட பேரு அர்ஜுன். அப்புறம் இது என்னோட தோழி பூஜா. நாங்க பேர்பூர் கிராமத்துல இருக்கோம். எங்க கிராமத்து காட்டுக்குள்ள ஒரு கோட்டை இருக்கு. அங்க ஒரு பெரிய காத்தாடி இருந்துச்சு. அந்த காத்தாடிக்குள்ள இருந்து விசித்திரமான சத்தம் கேட்டுச்சு. நாங்க 2 பேரும் அதை தொட்ட உடனே அதுல இருந்து வித்தியாசமான நிறங்கள் ஒளி வந்துச்சு. அதுல இருந்து நாங்க உள்ள வந்துட்டோம். அப்புறம் இங்க வந்து விழுந்தோம். புரிஞ்சிடுச்சு. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் நீங்க 2 பேரும் எதிர்காலத்துல இருந்து வந்திருக்கீங்க. எதிர்காலத்துல இருந்து வந்திருக்கோமா? நீங்க சொல்றதுக்கான அர்த்தம் என்ன? நீங்க எந்த யுகத்துல நிக்கிறீங்களோ அது ரொம்ப பழைய யுகம், பல வருஷங்கள் முன்னாடி. ஆனா இந்த கிராமம் சபிக்கப்பட்டிருக்கு. இதோட காலம் நின்னு போயிடுச்சு. ஒரு சாபம் காரணத்தால இந்த மொத்த கிராமமும் பெரிய காத்தாடிக்குள்ள கைது பண்ணப்பட்டிருக்கு. உங்களுக்கு முழு ரகசியமும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க 2 பேரும் என் கூட மாளிகைக்குள்ள வாங்க. சாது அர்ஜுன் அப்புறம் பூஜாவை கூட்டிக்கிட்டு அந்த அரண்மனைக்குள்ள போனாரு. அங்க ஒரு மனிதர் இருந்தாரு. மகாராஜா, இவங்க 2 பேரும் எதிர்காலத்துல இருந்து வந்திருக்காங்க. ராஜா உடனே அவங்கள திரும்பி பார்த்தாரு. அப்படின்னா 2 பேரும் எதிர்காலத்துல இருந்து வந்திருக்கீங்களா? என்னோட பேரு ராஜா விக்ரம். நீங்க எந்த கிராமத்துல இருக்கீங்களோ அதோட பேரு ஆகாஷ்பூர். பல வருஷங்கள் முன்னாடி இந்த கிராமம் பட்டம் விடுறதுக்கு பிரபலமா இருந்துச்சு. எல்லா வருஷமும் இங்க பெரிய பட்டங்கள் செய்யற போட்டிகளும் நடக்கும். அதுல பக்கத்து ராஜ்யத்து ராஜாக்கள் கூட தோத்துருவாங்க. எப்பவுமே அந்த போட்டியில நான் மட்டும்தான் ஜெயிப்பேன். ராஜாவோட குரல் தளர ஆரம்பிச்சது. ஒரு வருஷம் அந்த போட்டியில நான் பக்கத்து நாட்டு ராஜாவை தோக்கடிச்சேன். அவரோட காத்தாடியையும் வெட்டி விட்டேன். அந்த வெட்டப்பட்ட காத்தாடியை எடுக்கிறதுக்காக நான் காட்டுக்குள்ள போனேன். ஆனா வெட்டப்பட்ட அந்த காத்தாடி ஒரு சாதுவோட தலையில போய் விழுந்துடுச்சு. அதனால அவரோட தவமும் கலைஞ்சிடுச்சு. அர்ஜுன் பூஜாவுக்கு மூச்சே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஆச்சு? சாது கோவப்பட்டுட்டாரு. அவர் ஒரு சாபம் கொடுத்தாரு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த காத்தாடிக்குள்ள இந்த கிராமம் கைதாயிடுச்சு. இங்க காலமும் நின்னு போச்சு. அப்போத்துல இருந்து நாங்க சபிக்கப்பட்டவங்களாயிட்டோம். அப்படின்னா இந்த சாபத்துல இருந்து எப்படி முக்தி கிடைக்கும்? அந்த சாது கிட்ட தயவு காட்ட சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணேன். அப்போ அவர் சொன்னாரு, ஒரு நாள் எதிர்காலத்துல இருந்து சிலர் வருவாங்க. அவங்க உன்னை பட்டம் விடுற போட்டியில தோக்கடிப்பாங்க. அப்போ அந்த சாபம் தீரும்னு சொன்னாரு. அப்படி அவங்களால உன்னை தோக்கடிக்க முடியலனா அப்புறம் அவங்களும் உன்னோட சேர்ந்து இந்த சபிக்கப்பட்ட கிராமத்திலே இருந்துருவாங்கன்னு சொன்னாரு. அவங்களும் எங்களை மாதிரியே நிரந்தரமா இந்த காத்தாடியில கைதாயிடுவாங்கன்னாரு. அப்படிதான் விஷயம்னா நான் உங்க கூட காத்தாடி போட்டி வச்சுக்கிறேன். இல்ல பூஜா, ராஜா விக்ரம நான் தோக்கடிக்கிறேன். ஆனா எப்பவும் நீ என்கிட்டயே தோத்து போடுவல. நான் எப்பவுமே உங்ககிட்ட வேணும்னு தான் தோத்து போனேன் பூஜா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ராஜா விக்ரமும் அர்ஜுனும் எதிர நின்னாங்க. காற்று வேகம் அடிச்சது. 2 பெரிய காத்தாடி மேல எழும்புச்சு. ஒன்னு ராஜா விக்ரமோடது. போட்டி ஆரம்பமாச்சு. ராஜாவோட காத்தாடி சக்தி வாய்ந்தது. அப்புறம் அர்ஜுனோட காத்தாடியில பிடிவாதம் இருந்தது. கொஞ்ச நேரத்துல 2 காத்தாடியும் ஒன்னோட ஒண்ணு மோதிச்சு. அப்புறம் அடுத்த நொடியே
ராஜா விக்ரமோட காத்தாடி வெட்டப்பட்டுச்சு. இப்போ நீ வெட்டப்பட்ட காத்தாடியை எடுத்துக்கிட்டு மாளிகைக்குள்ள வரணும். அப்போதான் இந்த சாபமும் தீரும். அர்ஜுன் ஒரு நிமிஷத்தை கூட வீணடிக்காம வெளியில ஓடினான். காத்தாடி பறந்துகிட்டே ரொம்ப தூரம் போய்கிட்டு இருந்தது. அர்ஜுன் அதை பிடிக்கிறதுக்காக வேகமா ஓடினான். ஏதோ சின்ன வயசு நாட்கள் திரும்பி வந்த மாதிரி. கடைசியில அந்த காத்தாடி அவன் பிடிச்சிட்டான். அதை எடுத்துக்கிட்டு ராஜா கிட்ட ஓடி வந்தான். இந்தாங்க மகாராஜா, உங்களோட காத்தாடி. வாங்கிக்கோங்க மகாராஜா, நாம சாபத்துல இருந்து முக்தி அடைய போறோம். அடுத்த நொடியே அர்ஜுனும் பூஜாவும் மயங்கி கிடந்தாங்க. சில நொடிக்கு அப்புறமா கண்ணு திறந்தது. அவங்க 2 பேரும் அதே பாழடைஞ்ச மண்டபத்துல இருந்தாங்க. ஆனா இப்ப அந்த காத்தாடி சாதாரணமாயிடுச்சு. மாயங்கள் மறைஞ்சிடுச்சு. அநேகமா காத்தாடிக்குள்ள இருந்த கிராமம் சாபத்துல இருந்து முக்தி அடைஞ்சிருக்கும். இப்போ பல வருஷம் கழிச்சு அவங்களோட காலமும் ஓட ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே பாழடைஞ்ச மண்டபத்தை விட்டு வெளியே வந்தாங்க. சில சமயங்கள்ல ஒரு காத்தாடி வானத்தை மட்டும் தொடுறதில்ல, அது மொத்த கிராமத்தோட தலையெழுத்தையும் மாத்திடுது.